அலுவலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் முழு மனதோடு ஈடுபட்டிருந்தாள் மகி. உடன் வேலை செய்பவர்கள் அலுவலக நேரத்தை வீணாக்கி அரட்டை அடிப்பதைப் போல் தானும் செய்ய விரும்ப மாட்டாள். தன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் குறித்த நேரத்திற்கு வேலையை முடித்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவாள். ஒரு பொய் சொன்னால் போதும், உன் வாழ்க்கையே வசந்தமாகிவிடும். வாழ்நாள் முழுவதும் வேலைக்கே வர வேண்டியதில்லை. நான் தான் மிகியின் மனைவி எனும் பொய்தான் அது. தொலைக்காட்சி நாடகத்தில் நடிப்பதாக கூட நினைத்து கொண்டு சொன்னால் அது பொய்யில்லை, நடிப்பு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சொல்லிவிட்டு ஒரு கண்ணை சிமிட்டி சகி சென்ற பின் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி சோர்ந்து வேலையில் நாட்டம் செலுத்த முடியாமல் போனது மகிக்கு. மகி ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயானவள். இப்படி இருக்க தனது மேனேஜர் இப்படி ஒரு நிலைக்கு தன்னை ஆளாக்குவாள் என கனவிலும் நினைக்கவில்லை. மிகியின் மனைவி என சொல்வதும் ஒரு வகையில் பொய்யில்லை. அந்த மிகி எந்த மிகி என்பது முக்கியமல்லவா? இன்னும் தன் மனதை விட்டு நீங்காத மிகியினால் வேறு ஒருவருக்கு மனதில் இடம் கொடுக்க விடாமல் ஆணிவேர் விட்டு ஆழ்மனது வரை சென்று விட்ட மிகியினால் தயக்கம் என்ன வேண்டி கிடக்கிறது? ஆனால் யாரென்றே தெரியாத தனக்கு பிடித்த அதே பெயர் கொண்ட வேறு நபருக்கு மனைவி என எப்படி சொல்வது? இருதுளை கொல்லி எறும்பானா மகி. மேனேஜர் சகியும் பெண் தானே. தனது முதலாளிக்கு மனைவியாக அவளே நடித்துவிட்டு போக வேண்டியது தானே. திருமணம் ஆகாதவள், நம்மை விட அழகாக வேறு இருக்கிறாள். பேசாமல் வேலையை ராஜினாமா செய்து விடலாமா? இதனால் நமது குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்குமே. விளைவுகளை நினைக்க பயம் மேலோங்கியது அவளுக்கு. வேலை செய்ய முடியாததால் உடல்நிலை சரியில்லை என கூறி அலுவலகத்துக்கு லீவு போட்டு சென்றவளுக்கு வீட்டிலும் வேலை செய்ய தோன்றாமல் படுக்கையிலே முடங்கினாள். மனம் கெட்டால் உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது, பசி இல்லாமல் போகிறது என்பதை தற்போதுதான் புரிந்து கொண்டாள். குழந்தைகள் தாய் மகியின் நிலை கண்டு வருந்தினர். பொய் சொல்வதற்கும் மிகுந்த துணிச்சல் வேண்டும். ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் அதை உண்மை என நிரூபிக்க 1000 பொய் சொல்ல வேண்டும். குற்ற உணர்வைப் போல மனதை பாதிப்பது வேறு எதுவும் கிடையாது. அதனால் தானவோ என்னவோ குற்றம் செய்பவர்கள் எப்போதாவது ஒரு நாள் தம் குற்றத்தை ஒத்துக்கொள்கின்றனர். குற்றம் செய்து மறைப்பதால் வரும் மன உளைச்சல் ஏற்படுத்தும் கஷ்டத்தை விட சிறை தண்டனையே மேல் என நினைத்திருப்பார்கள். பொய் சொல்ல யோசிக்கும் போதே இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்றால் பொய் சொன்ன பின் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திப்போம் என நினைத்தவள் தனது அலைபேசியை எடுத்து சிறுகதைகளை தேடி படித்து மனதை உளைச்சலிலிருந்து மீட்டாள். மறுநாள் அலுவலகம் சென்றபோது எப்போதும் போல் இல்லாமல் அமைதியாக இருந்தது. யாரோடும் யாரும் பேசாமல் தங்களது வேலைகளில் மூழ்கியிருந்தனர். ஆனால் அவர்களது கண்கள் மட்டும் மகியை எப்போதும் போல் இல்லாமல் வித்தியாசமாக பார்த்தது, ஆச்சரியமாக பார்த்தது. வயதானவர்கள் 2 பேர் முதலாளி அறைக்குள் நுழைந்தனர். அவர்களது முகம் இதுவரை பார்த்திராதது. சகி மகியிடம் ஒரு பிளாஸ்கை கொடுத்து அதிலுள்ள காப்பியை உள்ளே இருப்பவர்களுக்கு கொடுக்குமாறு கூறி சென்றான். அலுவலகத்துக்கென்றே கூட்டி பெருக்குவதற்கும் காஃபி கொடுக்குவதற்கும் தனியாக ஆள் நியமித்திருக்கும் போது உதவி மேனேஜர் பொறுப்பில் இருக்கும் நம்மை எதுக்கு காஃபி கொடுக்க சொல்கிறாள்? இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ? சகி அந்த அளவுக்கு மோசமானவளும் கிடையாது. சரி, காஃபி தானே, கொடுத்தால் கெட்ட பெயர் எதுவும் வரப்போவதில்லையே யோசித்தவள் பிளாஸ் மூடியை கலட்டி 3 டம்ளர்களில் காஃபியை நிரப்பி முதலாளி அறையின் கதவை திறந்தவள் ஒரு நிமிடம் உறைந்து போனாள். 5 வருடங்களுக்கு முன் வேலை எதுவும் இல்லாமல் தினமும் வாங்கிய கடனை திருப்பி கேட்க வருபவர்களிடமிருந்து வீட்டின் குளியல் அறையிற்குள் எல்லாம் மறைந்து மனைவியான தம்மை பதில் சொல்ல வைத்ததால் வெறுத்து போய் விவாகரத்து செய்யப்பட்ட மிகி இன்று முதலாளியாக தலை நிமிராமல் மேஜை மீது காஃபி டம்ளர்களை வைத்துவிட்டு திரும்பியவளை பார்த்து மகி, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா என மிகி அறிமுகப்படுத்த அவர்களை பார்த்து கைகூப்பி வணங்கியவள்
உடல் நடுக்கம் மேலோங்க தனது இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டார். வேலையை ராஜினாமா செய்து விடலாம் என யோசித்தவள், வேலை இல்லாவிட்டால் 2 குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாது. விவாகரத்து செய்தபோது ஜீவனாம்சம் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை விட கொடுக்க அப்போதைய கணவனான மிகியிடம் ஒன்றுமில்லை. இந்த நிலையில் வேலையை விடுவது நல்லதல்ல என உள்மனம் சொல்ல சாந்தமானாள். கிராமத்தில் இருந்து வேலை தேடி நகரத்துக்கு வந்த மிகி தங்கள் வீட்டில் இருந்த ஒரு போசனில் வாடகைக்கு குடிவர அவனது பேச்சில் மயங்கியவள் காதலித்து பெற்றோரை எதிர்த்து கைப்பிடித்து 2 குழந்தைகளுக்கு தாயானார். மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் வாழ்வில் மிகியின் வேலை இழப்பு அவனை மாற்றிவிட்டிருந்தது. இருந்த வேலை போனதால் கடன் வாங்கி குடிப்பதே வேலையாகிவிட இனி மிகியுடன் வாழவே முடியாது எனும் நிலையில் காதல் கணவனை விவாகரத்து செய்தவள் குழந்தைகளை தனியாளாக வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பணத்தில் படிக்க வைத்து குடும்ப செலவுகளையும் பார்த்து கொண்டார். விவாகரத்துக்கு பின் வெளிநாடு சென்ற மிகி இன்றுதான் வேலை பார்க்கும் கம்பெனியை விலைக்கு வாங்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்பதை கண்டு ஒரு பக்கம் மகிழ்ந்தாலும் மறுபக்கம் அவன் தற்போது தன் கணவன் இல்லை என நினைத்தபோது மகிழ்ச்சியை ஏற்க இயலாமல் தவித்தார். திருமணமாகி குழந்தைகள் பிறந்து விவாகரத்து செய்த நிலையில் இதுவரை மிகியின் பெற்றோர் மகியை பார்த்ததில்லை. தவிர திருமணமானதையும் பின் விவாகரத்து செய்ததையும் தன் பெற்றோருடன் கூறவில்லை மிகி. ஏனென்றால் பல வருடங்கள் அவர்களை சந்திக்காததுதான் காரணம். பெற்றோருக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தவன் வாழ்வில் உயர்நிலைக்கு வராமல் சொந்த ஊருக்கு போகக்கூடாது என பிடிவாதமாக இருந்துவிட்டு தற்போது 100 பேர் வேலை பார்க்கும் ஐடி கம்பெனியை விலைக்கு வாங்கிய பின்பே பெற்றோரை அழைத்து வந்துள்ளான் என்பதை சகி சொல்ல அறிந்தவள் மறுபடியும் அறைக்குள் சென்று மிகியின் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். நான் தான் உங்கள் மருமகள், மிகியின் மனைவி மகி என பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னதை கேட்டு அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்தான் மிகி.